question வந்து check whether the value given in the bracket is a solution to the given equation or not. அதாக்கும் check பண்ணணும். So 5x plus 3 equal to 13. X is equal to 2. இதாக்கும் செய்ய போகிறோம். இதில் எப்படி செய்யணும் அப்படின்னா we want to substitute value of 2 in place of x. Here what is the meaning of 5x is 5 multiplied by x. That is the meaning of 5x. So you need to substitute, right, LHS equal to 5x plus 2. Sorry, 5x plus 3. 5x plus 3. So substitute x is equal to 2. Substitute x is equal to 2. X is equal to 2 in 5x plus 3. The equation we need to substitute. Okay, so that means 5 into 2 plus 3. 5 into 2 inside the bracket. So that is 10 plus 3 equal to 13. Now next step, LHS equal to RHS. LHS equal to RHS equal to 13. Hence 2 is a solution of the equation. 5x plus 3 equal to 13. Okay, so எப்போவுமே check whether it is a solution or not அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்குன்னா எக்ஸுக்கு வேல்யூ 1 கரெக்டாக வருதா வரலையா அப்படிங்கிறது செக் பண்ணணும். அப்போது 1 இருக்கு, எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல 1 போடணும். എന്നിട്ട് நம்ம சாதாரணமாக 1 + 11 செய்யணும். 1 + 11 என்னது 12 தான் வரும். இந்த சைடில் ஆர்ஹெச்எஸில் 13 இருக்குது. அப்போ இது ஈக்குவல் டு ஆகும் போட்டிருக்குது. 1ம் 12ம் 13 ஈக்குவல் இல்லை. ஸோ 1 வந்து எக்ஸுக்குள்ள இடத்துல 1 வராது. எக்ஸுக்கு வேல்யூ வந்து 1 கிடையாது. அதுக்கு பேர் தாக்க சொல்யூஷன் இல்லைன்னு அர்த்தம். அதாவது நம்ம ஆக்சுவலி வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 1 இல்லையான்னு பார்க்கும். இந்த இடத்துல இந்த லாஸ்ட் கொஸ்டினில் வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து 2. அதனால தான் அது சொல்யூஷன் ஆஃப் தி இக்குவேஷன் சொல்கிறோம்.